பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆவியும் சந்தோஷமும் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்களே, எங்களோடு இணைந்திருங்க. தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. பாருங்க, நாம் பரிசுத்த ஆவியானவர் வருகும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் வருகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவங்க மிகவும் மகிழ்ச்சியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வசனம் நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்துல 46வது வசனம் சொல்லுகிறது இப்படியாய்: அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்களா, இல்லையா, சந்தோஷத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. காரணம், அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பாருங்க, அவ்வளோ மகிழ்ச்சி அவங்க உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம் அதே அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், பெந்தெகோஸ்தே நாள் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அந்த நாளில் இருந்து அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த மகிழ்ச்சியை ஒருவராலும் எடுத்து போடவே முடியவில்லை. அவங்க பாருங்க, வீடுகளை விட்டுட்டு அவங்க எல்லாரும் ஒன்றாய் சபையாய் இணைந்து சந்தோஷமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அவர்களை ஆலோசனை சங்கத்துல வரவழைத்து இந்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவு பேசக்கூடாது என்று அவர்களை அடித்து துன்புறுத்தினார்களா. ஆனா அவர்கள் சொன்னார்களா, அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம்னு சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்களாம். தேவ பிள்ளைகளே, அவங்க காவல்ல வைத்து அவர்களை அடித்தாலும் துன்புறுத்தினாலும் கூட அவங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தை ஒரு மனுஷனால எடுக்கவே முடியல. தான் இயேசு சொன்னார், உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். பாருங்க, அந்த சமாதானம் தான் இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த சமாதானம் வேற யாரும் இல்லை, அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சமாதானம். பாருங்க, அவர்கள் எப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபடினால பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தை எப்போது நிறைத்து ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல சமாதானத்தை எழுந்திருக்கிறியா? உடைய சந்தோஷத்தை எழுந்திருக்கிறியா? ஏன் உன்னுடைய சமாதானத்தை இழக்கிற? கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, ஆறுதலை அவர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க போங்க, அவருக்குள்ள உங்களை விட்டு கொடுங்க. அவர் உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.